ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. நீங்க கேள்விகள் கேட்கலாம், ஒவ்வொருத்தரா கேளுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். நேற்று நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு, அதை விடுத்து மாநில அரசு வந்து தொகுதி வரையறை பிரச்சனை பெருசாக. ஒரே நிமிஷம் தயவுசெய்து தோழர்கள் கொஞ்சம் பேசாம இருங்க, செல்போனை கொஞ்சம் சைலண்டில் போட்டு வைங்க, சரிங்களா? ஒரு இந்த ப்ரெஸ் மீட் முடிகிற வரைக்கும். நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயங்களை விடுத்து தொகுதி முறைவரையும் மும்மொழி கொள்கையை பெருசாக்குறாங்க, இங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மையார் இந்த மாதிரி எவ்வளோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, மக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஏன் வந்து இந்தியா கூட்டணி, குறிப்பாக திமுக கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் வந்து இதை தேவையில்லாத விஷயங்களை பேசியிருக்காங்கன்னு சொல்கிறத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பத்திரிகையாளர் உங்களுடையது. டீலிமிட்டேஷன், தொகுதி மறு சீரமைப்பு எவ்வளோ பெரிய கேடு, எவ்வளோ பெரிய பாதகத்தை தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, தென் மாநிலங்கள், அதுவும் தென் மாநிலங்கள் நம்ம வட மாநிலம் தென் மாநிலம் பிரிக்க வேண்டாம், வளர்ந்த மாநிலங்கள், முற்போக்கு மாநிலங்கள், இந்த மாநிலங்களுக்கு தண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு, இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஜனத்தொகை அடிப்படையில் தான் கொண்டு வர போகிறாங்க. அப்படி ஜனத்தொகை அடிப்படையில் கொண்டு வரும்போது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களோட நம்ம இங்கே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உடனே வந்து அவங்க பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து குறைக்க மாட்டோம், அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, அப்போ ஏன் வந்து தேவையில்லாமல் இவங்க வந்து அரசியல் ரீதியாக அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பல ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறேன். நான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் குறைக்க மாட்டோம், 39 சீட்டில் நாங்கள் குறைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். சரிதான். நாங்கள் கேட்குற முக்கியமான கேள்வி என்னன்னா, தமிழ்நாடுடைய பங்கு இன்னைக்கு இருக்கிற 543 நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில் தமிழ்நாடுடைய 7.2 விழுக்காடு, 7.2%. அதுதான் நமக்கு 39 சீட்டு. நாளைக்கு இந்த 543 சீட்டை நீங்கள் கூட்டுறதை நீங்கள் 540 800க்கு கூட்டுறாங்க வச்சுக்கோங்க. ஜனத்தொகை கூடிருச்சு, கிட்டத்தட்ட 50 விழுக்காடு 60 விழுக்காடு கூடி இருக்குது 40-50 வருஷத்தில். அப்படி கூடும் பொழுது நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணி கூடுதல் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் கூட்டும் பொழுது எப்படி உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து அவங்க ஜனத்தொகை பன்மடங்கு கூடியிருக்கு, அவங்களுக்கு இன்றைக்கி 79-80 சீட்டு, நாளைக்கு 140 கூட ஆகலாம். பீகாருக்கு அதே மாதிரி இரட்டிப்பு ஆகலாம், ராஜஸ்தானுக்கு ஆகலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு 2 சீட்டு 1 சீட் மேலே கூட நமக்கு. இப்போது அவங்க அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாளைக்கு வந்து தென் மாநிலங்களுடைய ஆதரவே தேவையில்லை. வட மாநிலங்கள் யூபி, பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் அவங்க ஜெயிச்சாலே போதும், மேலே மத்தியில் அவங்க ஆட்சி அமைக்கலாம், எந்த வேணால் சட்டத்தையும் கொண்டு வரலாம். நம்ம தென் மாநிலங்கள் நிதியும் கொடுக்க வேண்டாம், எந்த திட்டங்களும் அறிவிக்க வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கிற வாக்குகள் தேவையில்லையே அவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனீங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு குறைக்க மாட்டோம், 39 குறையான்னு சொல்லி சரிதான். ஆனால் நீங்கள் சீட்டை நீங்கள் கூட்டிங்க வச்சுக்கோ, நாடாளுமன்ற எண்ணிக்கை, அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை நீங்கள் கூட்டும் பொழுது தமிழ்நாடுடைய பங்கு, இன்னைக்கு இருக்கிற பங்கு 7.2%, அது குறையக்கூடாது. நீங்கள் கூட்டும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூட்டணும் தான் உங்களுடைய இது. இல்லை நீங்கள் குறைஞ்சபட்சம் அடுத்த 25-30 வருஷம் வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸஸ் பாப்புலேஷன் படி ஜனத்தொகை அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடாது. அதே எங்களுடையது. நீங்கள் மற்ற வட மாநிலங்கள் எதுக்காண்டி நாங்கள் சொல்கிறோன்னா, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஜனத்தொகை இந்தியா வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நாடு முன்னேறாததுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஜனத்தொகை பெருக்கம். இந்த ஜனத்தொகை பெருக்கத்தினால தான் பல சீர்கேடுகள் இருக்குது, அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் பாலிசி, குடும்ப கட்டுப்பாடு முறையாக ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இதை கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனத்தொகை கட்டுப்படுத்தி இருக்கணுமா. இன்றைக்கி நம்மளுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அந்த உற்பத்தி அது வந்து கிட்டத்தட்ட வந்து 1.8% உள்ளதாக இருக்குது. தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் 1.8% கீழே தான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் உத்தரப்பிரதேஷ், பீகாரில் பார்த்தீங்கன்னா 2 விழுக்காடு, நம்மளோட கிட்டத்தட்ட 2 மடங்கு கிட்டத்தட்ட ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இந்த குடும்ப கட்டுப்பாடு மூலிமா ஜனத்தொகையை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நம்ம மாநிலம் வளர்றது மாத்திரம் இல்லாமல் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நம்ம பெரும்பங்கு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலம் இன்றைக்கி நீங்கள் இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறு சீரமைப்பு வந்து ஜனத்தொகையில் அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்கன்னா
அதாவது ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பங்கு புரிந்த முக்கிய அந்த மாநிலங்கள், முற்போக்கு மாநிலங்கள் தண்டிச்சுட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முடியாமல் இன்னைக்கு பல சீர்கேடுகள், பல பிரச்சனைகள் இருக்கிற மாநிலங்கள் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டீலிமிட்டேஷன் 30 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. இல்லைன்னு நீங்கள் கூட்டுறீங்கன்னா இந்த ஜனத்தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த 7.2% அந்த பங்களை வந்து குறைவு இதுக்கு வந்து எந்தவித பதில் பாஜக தலைவர்கள் கொடுக்கலண்ணா. ஒரு கேள்வி வருது, 25 இதுக்கு இதை பேசாம எதை பேசுறது? நம்முடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், நம்முடைய கம்ப்ளீட் எதுவுமே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல 39 ஜெயிச்சு என்னவே பண்ணாங்கன்னு. இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி தான் இருக்குங்க. அவங்க ப்ரூட்டல் மெஜாரிட்டி, யாருடைய தயவு இல்லைன்னா என்ன வேணா சட்டங்கள் கொண்டு வரலாம், உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் நமக்கு. நம்மளுடைய அதாவது டெமோக்ரஸி, ஜனநாயகம், ஃபெடரலிசம், கூட்டாட்சி இது எல்லாத்தையும் குளிதோண்டி போயிச்சிரும் இந்த டீலிமிட்டேஷன். அதாவது ஜனத்தொகை அடிப்படையில் பண்ணாங்க. இதே மக்கள் தொகை குறைய போகுதா, விகிதாச்சாரம் குறைய போகுதா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப முதலமைச்சர் இல்ல விகிதாச்சாரம் குறையணும்னு சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் உத்தரப்பிரதேஷ்லயும் பீகார்லயும் கிட்டத்தட்ட 2.8%, 3% இருக்கு. நம்மளோட கிட்டத்தட்ட 60 விழுக்காடு 70 ஜாஸ்தி இருக்காங்க. இந்த ஃபர்டிலிட்டி இந்த பாப்புலேஷன் குறையணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு மாத்திரம் கிடையாது, அந்த மாநிலங்களுக்கும் நல்லது அது. நீங்க ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரே கேள்வி, நம்ம நிதி பொறுத்து ₹1 நம்ம கொடுக்கறதுல 29 பைசா நம்ம திரும்பி வருது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க பாஜக தலைவர்கள்? நாட்டுடைய ஒற்றுமை, எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்கணும், அதான் நீங்க வளர்ந்த மாநிலங்கள், அதனால உங்ககிட்ட இந்த நிதி எடுத்து நாங்க அங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னா ஒத்துக்கிறோம் நாங்க. ஆனா அவங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்தாம இதே போக்கு எத்தனை வருஷம் நம்ம இது பண்றது? 25 வருஷத்துல கட்டுப்படுத்த முடியாதல, அதுக்கு இது தீர்வாகுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா. ஏன் தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகால வந்த மாற்றம் ஏன் அங்க வரக்கூடாது? அந்த மாநிலங்கள் முன்னேறணும். ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி நீ வளர, நீ வளர்ந்தா நாடு வளரும். ஆனா வந்து நீ இப்படிதான் இருப்ப, நான் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா நாங்க எத்தனை வருஷம் தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறது? நமக்கு நிதி கிடையாது இங்க. எல்லாம் தமிழக அரசு அவங்களுடைய மாநில நிதி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 கிட்டத்தட்ட 26,000 கோடி அவங்க ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது கடந்த 2 வருஷமா நம்முடைய தமிழக அரசு தான் பண்ணிருக்கு. ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்றதுக்கு 3 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. நம்ம எல்லா மாநிலங்கள் நாடு ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாரும் முன்னேறுங்கிற எல்லாம் கிடையாது. நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் பங்களிச்சிருக்கோம். ஆனால் மற்ற மாவட்டங்கள், வட மாநிலங்களும் ஜனத்தொகையை குறைங்க, எங்களை மாதிரி நீங்களும் வளருங்க. அப்போ நீங்கள் அது பண்ணாமல் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து ஜனத்தொகை அடிப்படையில் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளோட இது எப்படின்னா கொஞ்சம் இது அடிப்படையான விஷயம், இந்த முக்கியமான விஷயம். இது அரசியலை கடந்து இன்னைக்கு அதிமுக உட்பட இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு ஆதரவு கொடுக்காத ஒரு இயக்கம், இதை கண்டிக்கிற ஒரே இயக்கம் மதவாத பாஜக. இவங்க தமிழ்நாட்டுக்கு இதோட வந்து கேடு கிடையாது. எந்த ஒரு அவங்கள வந்து சொல்றல இவ்வளோ பேசுறாங்களே, இது ஒரு அடிப்படையான விஷயம். தமிழ்நாட்டுடைய நம்முடைய உரிமைகளை பறிக்கிற விஷயம் இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது. இதை வந்து கூடாதுன்னு சொல்றது வந்து அயோக்கியத்தனமானது. தமிழக மக்களுக்கு தமிழுக்கு எதிரான ஒரு செயல்பாடு நம்ம சொல்லணும். இப்போ நீங்க வந்து பீகார், உத்தரப்பிரதேசம் அது ஜனத்தொகை அடிப்படையில் கூடி இருக்கு. இப்போ ஜனத்தொகை சீட்டு போட்டுன்னு சொல்றீங்க. இதே மாதிரி இத்தனை வருஷமா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தீங்க, இத்தனை வருஷமா காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் பீப்புள் அங்கே இருக்காங்க. அப்போ பாஜக நீங்க பயப்படுறீங்களா? கூட்டணி கட்சி காங்கிரஸ் எல்லாம். அதாவது பத்திரிகை நண்பரே, நான் ஒன்று சொல்றேன். நான் காங்கிரஸ் வந்து அவங்க செஞ்ச தவறுக்காண்டி அவங்க தவறுகள் செஞ்சுருக்கலாம். அதுக்குள்ளே போல இன்னைக்கு நடைமுறையில் யார் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க? பாஜக ஆட்சியில் இருக்கு. அவங்ககிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். கடந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆட்சி அவங்க அப்படி பண்ணாங்க, அந்த கட்சி இப்படி பண்ணாங்க. அதுக்கான என்னுடைய நான் இன்னைக்கு துரை வைக்கும் மதிமுகவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக மக்களின் சார்பாக என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் உடையதுன்னா காங்கிரஸ் தலைவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். நீங்க பிஜேபி வளரணும், அவங்களுக்கு சீட்டு போயிடும், வட மாநிலங்கள தான் மெஜாரிட்டி கிடைக்கும், காங்கிரஸ்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அது இல்ல பாருங்க, பயப்படுற இல்ல நீங்க பத்திரிகை நண்பரே, நீங்க திசை திருப்புறீங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, நான் தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிபோயிடக்கூடாதுன்னு சொல்றேன். நான் அங்க யார வேணா ஜெயிச்சுட்டு போட்டோம், காங்கிரஸ் ஜெயிக்கட்டும், பாஜக ஜெயிக்கட்டும், எல்லாம் இந்திய மக்கள் தான். என்னோட இது வந்து அதாவது முற்போக்கு மாநிலங்கள், நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்கள், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து ஜனத்தொகையின் அடிப்படையில் இங்கே டீலிமிட்டேஷன் பண்ண நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம குறையும். நம்மளுடைய குரலே எடுபடாத நாளைக்கு இப்பவே அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க.
இதுதான் இது. நீங்கள் அங்கே யார் வேணால் ஜெயிச்சுட்டு போகிறாங்க, யார் வேணால் ஜெயிச்சுட்டு போகிறாங்க, அதை பற்றி கிடையாது. என்னோட ரெப்ரஸன்டேஷன் குறையக்கூடாது, அதுதான். இப்போ நீங்கள் கூட்டம் நடத்துறீங்க, திமுக சார்பாக 8 பணம் மாமன் சொல்றாங்க, கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் வந்தாரு, கர்நாடக தமிழ்நாட்டுக்கு தனி தர மாட்டேங்கிறாங்க, மேற்க கணக்கு கட்டணும் உத்தரவு நிற்கிறாங்க. இதெல்லாம் பற்றி முதல்வர் பேசாம இந்த திசை திருப்பதை இந்த கூட்டத்தை நடத்துறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றம். நீங்கள் ஒரே ஒரு திரும்பி நீங்கள் பொறுமையாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, தயவுசெய்து பத்திரிகை தோழரே, அரசியலை கடந்து நீங்கள் திசை திருப்புறாக இருக்கட்டும், பதவாக இருக்கட்டும், இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான பிரச்சனை, தமிழகத்துக்கு எவ்வளோ ஒரு பாதகத்தை உருவாகும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க திசை திருப்பி இல்லை இது இல்லை பாருங்க, இந்த பாருங்க மற்ற பிரச்சனைகள் விட்டுருங்க. இவங்க கூட்டம் இன்னைக்கு தமிழக அரசு முதலமைச்சர் கூட்டியிருக்க கூட்டம் பொறுத்த வரைக்கும், அதாவது தொகுதி மறுசீரமைப்பினால தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் தென்மண்டலுக்கு வர பாதிப்புகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார். இதில் இன்னைக்கு அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் பாஜக தவிர்த்து இதில் அவங்க ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திசை திருப்புற பிரச்சனைங்க சொல்றது இது அவங்க அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறது. நீங்க இதுல ஏதாவது தவறு இருக்கா, நாங்க கேட்கிற தவறு இருக்கா, நீங்க சொல்லுங்க. நீங்க அது நீங்க சொல்லுங்க. இல்ல சகோதரர் இல்லாத ஊருக்கு வழி கேட்கிற மாதிரி இருக்கு. நீங்க இல்லாத ஊருக்கு வழி கேட்கறீங்க. நீங்க நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். தொகுதி மறுசீரமைப்புக்கு உண்டானது எஸ் ஆர் நோ, சரியா தவறாங்கும் போது அதுதான் கேள்வி. நாங்க தமிழ்நாட்டில் எல்லா அனைத்து கட்சிகளும் இது பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அதான் தோழர் இல்ல தோழர் இங்க அந்த கேள்வி கேட்டார். முதல் கேள்வி அந்த தோழர் தான் கேள்வி கேட்டார். நான் என்ன சொல்லணும், அமித்ஷா சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு, 39 நாங்கள் குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் பல தடவை டெல்லியில் இருக்கிற அங்கே நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்டில் நான் கேட்டேன். நான் அங்கே கேட்டாங்க, அவர் சொல்லிட்டாரு, ஏன் நீங்கள் இதை பிரச்சனை பண்ணுறீங்க? நான் சொன்னேன், அது சொல்லியிருக்கேன் 39 குறையான்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 50 விழுக்காடு 60 விழுக்காடு கூடிருச்சு. டீலிமிட்டேஷன் பண்ணும்போது பாப்புலேஷன் பேஸ் வரும்போது நீங்கள் இன்னைக்கு இருக்க 543 நாடாளுமன்ற லோக்சபா சீட்ஸ் கூட உங்களுக்கு அப்படி கூடும் பொழுது எங்களுடைய 7.2% ஷேர் அதை நீங்கள் குறைக்க மாட்டீங்களா, அதுக்குண்டான உத்தரவாதம் கொடுப்பாரா, அது இந்த நேரத்தில் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு பல இது 2 பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்குண்டான பதில் இதுவரைக்கும் ஒரு உத்தரவாதம் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர் அது கொடுக்கலாம். சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு ஒரு சொல்வார், நாளைக்கு ஒரு சொல்வார். அவருடைய இது அவர் ஒரு முன்னாள் IPS ஆஃபீஸர், நல்லா படிச்ச நபர். ஆனால் சமீப காலமான பல பிரஸ் மீட்டில் சொல்கிறேன் நான், அவருடைய எடுத்திருக்க சில அவருடைய அறிக்கைகளாக இருக்கட்டும், அவர் சில நிலைப்பாடுகள் இருக்கட்டும், ரொம்ப குதர்க்கமாக இருக்க ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு இளைஞர், ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், அவர் நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா உழைக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய சில அரசியல் நடவடிக்கைகள் பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே இருக்க மதிப்பீடு அவரே குறைச்சிக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போச்சுன்னு சொல்கிறாங்க. நாள்தோறும் கொலை நடந்துட்டு இருக்கு. இந்த நேற்று நைட்டு கூட மதுரையில் நடந்திருக்கு. இப்போ இது குறித்தெல்லாம் எதிர்கட்சிகள், அது கூட்டணி கட்சியாக பேச மாட்டேங்கிறாங்க, குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதாவது இதே புதுக்கோட்டையில் தான் ப்ரெஸ் மீட்டில் இந்த குற்றச்சாட்டு இதை ஒரு இதாக வச்சுருந்தீங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கொலை இதெல்லாம் நிறைய நடக்குது செய்யுது, நீங்கள் கூட்டணி கட்சிக்காரங்க இதை நான் பல புதுக்கோட்டையில் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கிறேன். இப்போ அதிகமாக இல்லை, இந்த பாருங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, நீங்கள் இது ஒரு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்தாபனம். அவங்க ரெக்கார்ட்ஸ்க்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை, இங்கே கிரைம் நடக்குது, இங்கே தவறு நடக்குது. ஆனால் நீங்கள் ஓவரால் பார்க்கும்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான மாநிலம். குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாநகரங்களிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை தான். நான் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். நான் டெல்லிக்கு நான் போகிறேன், நான் அடிக்கடி போகிறேன். அங்கே இருக்கிற நாளிதழ்கள் டெய்லி நான் அங்கே இருக்கிற பத்திரிகைகள் படிக்கும்போது டெய்லி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு, குண்டு வீசுறது, கேங்ஸ்டர், அதாவது பாம்பேலேருந்து அந்த கேங்ஸ்டர்ஸை இன்னைக்கு டெல்லியில் இருக்குது. டெல்லியோட தலைநகர் இன்னைக்கு ஆட்சி அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் காவல்துறையும் இதுவரைக்கும் அங்கே ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தாலுமே டெல்லியோடைய காவல்துறை ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. டெல்லியோடைய தலைநகரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதிகமாக குற்றங்கள் நடக்கிற, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநகரம் பொறுத்த வரைக்கும் டெல்லி மாநகரம். இன்னைக்கு அங்கேயே அவங்க கட்டுப்படுத்தாத இதை வச்சு சொல்றதுக்கு உண்டான குற்றச்சாட்டு வைக்கிற அருகதையே கிடையாது. அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற சீர்கேடுகள் சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு காவல்துறைக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க, அதை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கிறாங்க. இனியும் அதில் கவனம் செலுத்தணும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை தம்பி கேட்குது, தமிழக சட்டமன்ற எலெக்ஷனில் அதாவது டாஸ்மாக் கடைகள் குறைப்புங்கிறது மிக முக்கிய இடம் இருக்குது. அதில் கூட்டணி கட்சியாக நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த எந்த கடைகளும் குறைக்கல. இப்போதைக்கு சட்டத்தில் செந்தில் பாலாஜி சார் சொல்கிறாரு, அதாவது இப்போ பிரச்சனைக்குரிய கடைகள் மட்டும் நாங்கள் நீக்கியிருக்கோம், அந்த மாற்றம் இருக்குங்கிறாரு.
அதை குறைக்கலைங்கிறது குறைபாடு இருக்கு. அது குறைபாடு தான் நான் ஒத்துக்கிறேன். நான் எங்களோட நிலைப்பாடு பூரண மது தமிழ்நாட்டுக்கு தேவை பூரண மது விலக்கு. அது எங்களை மாற்று கருத்தே கிடையாது. ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சியாக இருக்கோம். நாங்களும் என்னன்னா இதில் ரோட்டில் இறங்கி பிரச்சனை பண்ண முடியாது. நாங்கள் முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய தலைவர் வைகோ பலமுறை சொல்லியிருக்கிறாரு, நினைவூட்டி இருக்கிறாரு. பல நீங்கள் சொல்கிற சில குற்றங்களுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த குடிபோதை இது போன்ற விஷயங்கள் தான் இருக்குது. அது நாங்கள் பூர்ண மது விலக்கு நாங்கள் கேட்குறோம். நாங்கள் படிப்படியான கடைகளை குறைக்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான அதுலேயே நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணம் நடக்கும்போதும் நான் அங்கே போயிருக்கும்போது நான் சொன்னது வந்து என்னென்னா, இது போன்ற சம்பவங்கள் இந்த கள்ளச்சாராய இது மாதிரி ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை இதில் நடவடிக்கை எடுக்காமல் தப்பு செஞ்சவங்க உடந்தையாக இருந்தவங்க மேலேயும் எந்த பாரபட்சமும் நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற தவறுகள் ஈடுபடுறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சட்டமன்றத்தில் அதுக்கு அவங்க அது ஜியோ பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால இது மாதிரி ஈடுபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அவங்க இதிலே கொடுத்துருங்க. இது மாதிரி விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது சில விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் நாங்கள் ஒன்றுபடணும் அவசியம் கிடையாது. நாங்கள் தனி இயக்கம் இருக்குது. அந்த தேர்தல் கூட்டணி அந்த வாக்குறுதி தான் நீங்கள் ஒன்றீங்க. இப்போ 4 வருஷம் ஆச்சு, எந்த கடையுமே நம்ம எடுக்கவே இல்லையே. அதாவது நாங்கள் படிப்படியாக இதில் வந்து அரசு கவனம் செலுத்தணும்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். தலைவர் அறிக்கை தலைவர் அறிக்கையை கொடுத்துருக்கிறார். இதில் அரசு கவனம் செலுத்தணும். முதலமைச்சருக்கு கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்தணும். எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறார். டாஸ்மாக் நிறுவனங்களில் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே அந்த ஃபைல்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபைனல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை வந்து அமைச்சர்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்துருக்க விளக்கம் நான் பத்திரிகையில் பார்த்த வரைக்கும் அதுக்குண்டான முதாந்திரமோ ஆதாரங்களோ எதுவுமே கிடையாது. இது அரசியலாக்குறதுக்காண்டி அவங்க இதை பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் அவங்க இடி அமலாக்கத்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் அடுத்து வந்து அவங்க சமர்ப்பிக்கிறோம். என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க இதை பண்ணாங்க, சோதனை பண்ணாங்க, என்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, அப்போ அவங்க இது சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அது முழு விளக்கம் வரும்போது நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் எதுவும் இல்லை, ஏதோ முதாந்திரம் இல்லாமல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அரசியல் ரீதியான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் இடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது எங்களுக்கு உண்மையிலே சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால நாங்கள் பண்ணியிருக்கோம், நாங்கள் ரெய்டு பண்ணோம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுமையான விவரங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திமுக அரசு எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல, பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லி எல்லா மாவட்டங்களிலும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது பொறுத்த வரைக்கும் மாண்பு அமைச்சர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சீக்கிரமாக அது முடிவுக்கு கொண்டு வரணும். நியாயமான விஷயம். அவங்க ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கை. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன தேர்தல் நேரத்தில் அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தோம். இருந்தாலும் எங்களுடைய தமிழ்நாடுடைய அரசுடைய நிதி பற்றாக்குறை பல பிரச்சனை இருக்குது, நடைமுறை பிரச்சனை இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் நான் தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கிட்ட பேசும்போது இதோடைய ஆழத்தை இந்த பிரச்சனையோடைய ஆழத்தை சொன்னேன். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பொறுத்த வரைக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கலாம். அதில் அவங்களும் சொன்னாங்க இது வரைக்கும் நாங்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு. கூடுதலாக வந்து 4 அமைச்சர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள இடம்பெற்றிருக்கிறாங்க. அது வந்து அவங்க தமிழக அரசு சரி கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வர நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் இந்த ஒரு வார செயல்பாடு பார்த்தீங்கன்னா பாஜக நேரடியாக அங்கே திமுக கூட்டணி கட்சியில் உறுப்பினரும் வந்துடுது. காங்கிரஸ் இல்லாமல் நேரடியாக வந்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட தமிழக எம்பிக்களாக இருக்காங்க. நேரடியாக அந்த திமுக கூட்டணி எம்பிக்கள் ப்ளஸ் பாஜக நேரடி முதல் மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸில் புறக்கணிச்சு போன மாதிரி இருக்குது நாடாளுமன்றத்தில். இல்லை, நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு கோரிக்கை எழுப்புறாங்கன்னா நாங்களும் அதை சேர்ந்து தான் நாங்கள் இது பண்ணுறோம். தமிழக எம்பிக்கள் இப்போ ஆப்போசிட்டில் பாஜக மாதிரி வருது. ஒரு வாரம் அமளியில் ஈடுபடுறதா இருக்கட்டும், கருத்து சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே அதில் எல்லா கட்சிகளும் நீங்கள் காங்கிரஸ், பொது உடைமை இயக்கம் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் பல விஷயங்கள் பற்றி எங்களுக்கு முன்னாலே வந்துடும். எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த விஷயத்துக்காண்டி நாங்கள் குரல் எழுப்ப போகிறோம். நீங்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லும்போது எல்லா இயக்கங்கள் தமிழக காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், நாங்கள் ஒருமித்த கருத்தோடு நாங்கள் போராடுறோம். அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையாக ஒரு அடிப்படையான விஷயம் சொல்லிடுறேன். அந்த டிஷர்ட்டில் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து டிஷர்ட்டில் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின். நியாயமான மறு தொகுதி சீரமைப்பு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுதான் இருக்குது. இதில் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், அநாகரீகமான சொற்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அன்றைக்கி சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் அந்த நாடாளுமன்ற அவைத்தலைவர் பொறுத்த வரைக்கும் உள்ள அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அன்றைக்கி விவசாய விவாதம் இருந்தது. விவசாய விவாதம் வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா விவசாய விவாதம் நடந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேருங்கிறதுக்காண்டி வேணும்னே அன்றைக்கி உள்ளே வரும்போதே இந்த டிஷர்ட்லாம் நீங்கள் கழட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். நாங்கள் சொன்னாங்க, சார் இந்த டிஷர்ட்டில் என்ன இருக்குது? நிறைய பேர் டிஷர்ட் போட்டு வரவங்க இருக்காங்க. இப்போ நம்ம லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் டிஷர்ட் போட்டு தான் வராரு. அவர் இல்லை அதில் வாசகங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாசகங்கள் என்ன சார் இருக்குது? இதில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான எந்த வாசகமும் கிடையாது.
இதில் வந்து எங்களுக்கு நியாயமான எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வேணும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் தான் இருக்கே தவிர இதில் பிரிவினை பற்றியோ இது வேறு எந்த விஷயத்தில் இது கிடையாது. எப்படி சார் இதை கலட்டப்பட அங்கே கலட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட நாங்கள் பேசிக்கும் போது சொன்னபோது நான் என்னுடைய கருத்து சொன்னேன். கண்டிப்பாக இந்த இதெல்லாம் இது கலட்டினா பெரிய இதாக இருங்க, இது அவமானங்கிறது. நம்ம என்னைக்கு இதில் வந்து உறுதியாக நிற்கணும்னு சொன்னால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இன்றைக்கி நடக்கலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி விவசாயத்துக்கு உண்டான விவாதம் வருது, இதை வச்சு போட்டு தள்ளிடுங்க. இன்றைக்கி விவாதம் நடக்காது, கடைசி நாளைக்கு வெள்ளிக்கிழமை மொத்தம் கடைசி நாள், இது டிஸ்கஷன் வராது. 4 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு 4 மணி நேரம் தான், யாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கல. எங்களை திமுக பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் கொடுத்து 10 நிமிஷம் 7 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷம் சொல்ல 2 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. எதுவுமே இது கருத்து சொல்ல முடியாது. அவங்களுடைய இது என்னன்னா விவாதம் நடக்கக்கூடாது, விவசாயம் பற்றியான விவாதம் இருக்கக்கூடாது, வேணும்னே நாடாளுமன்றம் நடக்கக்கூடாது நினைச்சு அவங்க பண்றாங்க சில விஷயம். திமுக வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அடிமையாக நடத்துது. இப்போ வேல்முருகன் கூட சட்ட வெளில வந்து பேசினாரு, கூட்டணி கட்சியில் அடக்கிய வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அது அண்ணன் வேல்முருகனுடைய கருத்து, அது அவருடைய கருத்து. அவர் ஒரு தனி இயக்கத்தை நடத்துறாரு, அவருடைய கருத்து. அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பொதுவாகவே மக்கள் பிரச்சனையில் கூட்டணி கட்சிகள் யாருமே ஒரு முறையான அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. கட்டசிக்கு நாங்களும் பார்த்தோம், நாங்களும் கொடுத்தோங்கிற பேர்ல தான் இப்போ இருக்கு. நீங்க கூட காங்கிரஸா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கீங்க. நிறைய பிரச்சனை இருக்கு. பத்திரிகை நண்பர் உங்களுடைய இல்ல பத்திரிகை நண்பருடைய கருத்து உங்களுடைய கருத்து, அது என்னுடைய கருத்து கிடையாது, எங்களுடைய இயக்கத்து மக்களுடைய கருத்து அது கிடையாது. சார், சமீப காலமாக தென் மாவட்டங்களில் கேரளா முக்கிய மாவட்டங்களில் வந்து குப்பை அங்கேயும் வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 20 நாய்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசு இந்த இதற்கு தடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கலை. கூட்டணி கட்சி அதாவது மதிமுக வந்து பல சமூக நிகழ்வுகளுக்கு கை போராடி இருக்கு. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கேரளாவிலேருந்து குப்பையில் கொட்டுறது சரி, இது தொடர்ந்து இது நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து என்னன்னா நம்ம செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து அவங்க ஜாக்கிரதை இருக்காதனால, அதிகாரிகள் ஜாக்கிரதை இருக்கிறதுனால, விழிப்புணர்வோடு இருக்காதனால சில நேரங்கள் இது நடக்குது. இது நீதிமன்றங்களே கடுமையான இது கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் அதிகாரிகளும் சரி யாருமே இதில் வந்து இதாக இருக்கக்கூடாது, இதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே கடுமையாக இது கொடுத்துருக்கு. இது தொடரக்கூடாது, இது தொடர்றது ஒரு முற்றுப்புள்ளி வரணும். ஏன்னா இன்றைக்கி குறிப்பாக வந்து இந்த கிராமப்பகுதியில் தான் போய் கொட்டுறாங்க. கிராமப்பகுதியில் கொட்டுறாங்க. அதை வந்து இதில் வந்து மெடிசனல் வேஸ்ட்டு, நீங்கள் மெடிக்கல் வேஸ்ட்டு கொட்டுறாங்க. அது வந்து அந்த கிராமங்களுக்கும் வியாதிகள் பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இதில் தமிழக அரசு அந்த மாவட்ட ஆட்சியும் கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்தணும் என்னுடைய கருத்து. 2026 தேர்தலில் நடிகர் விஜயோட கட்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நடிகர் விஜயோட கட்சி பெரிய தாக்கத்தை 2026 தேர்தலில் ஏற்படுத்துமா? அது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். நானும் நீங்களும் பேச முடியாது, அது மக்கள் தான் தீர்மானிக்கணும்.